السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து உலகத்தில் மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு சரியான அமைப்பில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காலங்களையும் படைத்திருக்கிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காலங்கள், வருடங்கள் எப்படி கணக்கிடப்படுகின்றன என்பதை குறித்து தன்னுடைய அருள்மறையிலே சொல்லித் தருகிற போது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ், பூமி வானங்களை எப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா படைத்தானோ அன்றிலிருந்து ஒரு ஆண்டிற்கு 12 மாதங்கள் என்கின்ற கணக்கு அல்லாஹ்வினுடைய வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லித் தருகிறார். இப்படி 12 மாதங்களை கொடுத்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 12 மாதங்களில் சிறப்பிற்குரிய மாதமாக, அமைதிக்குரிய மாதமாக, அல்லாஹ்விடத்தில் மேன்மைக்குரிய மாதமாக ஒரு 4 மாதங்களை ஆக்கி கொடுத்தார். அவற்றில் தொடர்ச்சியாக 3 மாதங்கள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்கின்ற 4 மாதங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிறப்பிற்குரியதாக ஆக்கி கொடுத்தார். அல்லாஹுவினுடைய மகத்தான கருணையினால் துல்ஹஜ் என்கின்ற மாதம் நம்மிடத்திலிருந்து விடைபெற்று ஹிஜ்ரி என்கின்ற 1448ஆம் ஆண்டை நாமெல்லாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இஸ்லாமிய ஆண்டினுடைய கணக்கிற்கு ஹிஜ்ரியினுடைய ஆண்டு என்று நாம் சொல்லி வருகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை கணக்கிட்டு மக்காவிலிருந்து எப்பொழுது மதீனாவிற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புலம்பெயர்ந்து சென்றார்களோ அந்த புலம்பெயர்தலை அடிப்படையாக வைத்து அமைக்கப்பட்ட வருட கணக்கீட்டு முறைதான் ஹிஜ்ரி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த விஷயத்தில் நாம் பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். உலகம் தோன்றியதிலிருந்து வருடங்கள் எப்படி கணக்கிடப்பட்டன, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எப்படியெல்லாம் கணக்கிடப்பட்டு வந்தன, ஹிஜ்ரி என்ற ஆண்டு கணக்கிடப்படுவதற்கு முன்னால் எப்படியெல்லாம் ஆண்டை கணக்கிடப்பட்டது என்பதை குறித்துண்டான பல்வேறு தகவல்களை நாம் தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
முதல் மனிதராக படைத்திருக்கின்ற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய இறங்கினார்கள் அல்லவா இந்த பூமிக்கு. அவர்கள் எப்பொழுது இந்த பூமிக்கு வருகை புரிந்தார்களோ அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஆண்டை கணக்கிடக்கூடிய முறை ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்த ஆண்டிலிருந்து ஒரு ஆண்டு, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததிலிருந்து 2 ஆண்டு என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வைத்து இப்படியே கணக்கிட்டு வந்தார்கள். அதற்கு அடுத்த காலம் இப்படியே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் வந்ததற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சோதனை ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே ஏற்பட்டது. மிகப்பெரிய வெள்ளப்பிரளயத்தின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்களை அழித்தார். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த காலகட்டம் வரும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டதை முன்னிறுத்தி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வெள்ளம் ஏற்பட்ட அந்த முதலாண்டு 2வது ஆண்டு என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வெள்ள பிரளயத்தை அடிப்படையாக வைத்து வருட கணக்கீட்டு முறை வந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் கடந்தது. அதற்கடுத்த காலகட்டம் வரக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ரூத் என்கின்ற கொடிய அரசன் நெருப்பு குண்டத்திலே அவர்களை போட்டார். அப்படி நெருப்பு குண்டத்திலே போட்ட அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட 1வது ஆண்டு 2வது ஆண்டு என்று வருட கணக்கீட்டு முறை வந்தது. இதற்கு அடுத்து இப்படியே வரக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்பாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய காபத்துல்லாவை யானை படைகளை கொண்டு அழிக்கக்கூடிய நேரத்தில் அப்ரஹா என்கின்ற ஒரு மன்னன் வருகை புரிகிறான். காபத்துல்லாவை அழித்தொழிக்க வேண்டும் என்று யானையை அழைத்து யானை படையோடு வருகிறார். அவனுடைய படையை அழித்தொழித்த அந்த ஆண்டை வைத்து யானை ஆண்டு என்று அதிலே ஆமுல் ஃபீல் என்று வருட கணக்கீட்டு முறை வந்தது. இப்படி ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டம் என்று அவர்களினுடைய காலகட்டத்தில் ஆண்டை கணக்கிடக்கூடிய முறை, அந்த நேரத்திலே என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் முக்கியமாக நடந்திருக்கிறதோ அதை அடிப்படையாக வைத்து ஆண்டு கணக்கீட்டு முறை இருந்தது. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியாக அனுப்பி வைக்கிறார். நபியாக அறிமுகம் செய்யப்பட்ட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கை கழிகிறது. அதற்கு அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மக்காவிலே ஏற்பட்டக்கூடிய பல்வேறு விதமான துன்பங்கள், இஸ்லாத்திற்கு எதிராக ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வுகள் இருக்கிறது அல்லவா, அதற்கு அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவை நோக்கி புலம்பெயர்வதற்குண்டான ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான கட்டளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை ஈமான் கொண்டிருக்கின்ற அத்தனை தோழர்களுக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அவர்கள் புலம்பெயர்ந்து வந்தார்கள் அல்லவா மதீனாவை நோக்கி. மதீனாவை நோக்கி வந்த அந்த வாழ்க்கை, மதீனாவிலே 10 ஆண்டு கால வாழ்க்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருக்கக்கூடிய அந்த 23 ஆண்டு கால வாழ்க்கையில் 13 ஆண்டு கால வாழ்க்கை மக்காவிலே கழிகிறது, 10 ஆண்டு கால வாழ்க்கை மதீனாவிலே கழிகிறது. அப்பொழுதும் நம்முடைய ஆண்டு கணக்கீட்டு முறை என்பது ஹிஜ்ரியினுடைய ஆண்டு என்று கணக்கிடப்படவில்லை. அப்பொழுது கணக்கீட்டு முறை எப்படி இருந்தது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு புலம்பெயர்வதற்கு முன்னால் ஒரு கவலை ஆண்டு என்று ஒரு ஆண்டுக்கு பெயர். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தீனுடைய விஷயத்தில் பக்கபலமாக இருந்தவர்கள் 2 பேர். ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை மனைவி கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவர்கள். இருவரும் மிகப்பெரிய பக்கபலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த இருவரினுடைய மரணம் அந்த நேரத்தில் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவிற்கு அவர்கள் உந்து சக்தியாக இருந்தார்களோ, எந்த அளவிற்கு பக்கபலமாக இருந்தார்களோ, அந்த பக்கபலமான நபர் அவர் 2 பேருடைய பிரிவு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாங்க முடியாத ஒரு துயரத்தை கொடுத்த காரணத்தினால் மக்கள் எல்லாம் அந்த ஆண்டை இப்படி குறிப்பிட்டார்கள், ஆமுல் ஹுசன், இது கவலையான ஆண்டு, கவலைக்குரிய ஆண்டு என்று அந்த ஆண்டை குறிப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இப்படி கவலையடைந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். இருவரினுடைய பிரிவை தாங்கிக் கொள்ளாத மிகப்பெரிய கஷ்டத்திலே இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை சந்திக்கக்கூடிய மிஅராஜினுடைய பயணத்தை, இஸ்ராவினுடைய பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த ஆண்டிற்கு மக்கள் இப்படி பெயர் சொன்னார்கள். இந்த ஆண்டிற்கு பெயர் என்ன தெரியுமா? எப்படி ஆமுல் ஹுசன் என்று கவலைக்குரிய ஆண்டு என்று பேசினார்களோ அதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜினுடைய பயணத்தை மேற்கொண்ட ஆண்டிற்கு ஆமுல் இஸ்ரா வல் மிஅராஜ், இது மிஅராஜினுடைய இஸ்ராவினுடைய பயணத்தினுடைய ஆண்டு என்று அவர்கள் பெயரிட்டுக் கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து புலம்பெயர்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நேரத்தில் அந்த மக்களினுடைய உதிப்பிலே இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். சனத்துல் இதன், அனுமதி உண்டான ஆண்டு, அனுமதி பெற்ற ஆண்டு என்று அந்த ஆண்டிற்கு பெயர் வைத்துக் கொண்டார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவினுடைய துன்பங்களை சகித்துக் கொள்ள முடியாமல் இருந்த அந்த மக்களுக்கு மத்தியில் இந்த இடத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம், அவர்களுடைய வேதனையை நீங்கள் பட்டுக் கொண்டிருக்க வேண்டாம், இந்த இடத்தில் இருந்து உங்களை ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உங்களுடைய உடைமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உங்களுடைய உயிரை தற்காத்துக் கொள்வதற்காக இந்த இடம் வசிப்பதற்கு அருகதையற்ற இடமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த இடத்தை விட்டு நீங்கள் அமைதி தரக்கூடிய ஒரு அற்புதமான இடம் மதீனா நகரம், அந்த இடத்திற்கு புலம்பெயருங்கள் என்று அனுமதி கொடுத்தான் அல்லவா? அந்த ஆண்டிற்கு மக்கள் பெயர் வைத்துக் கொண்டார்கள் சனத்துல் இதன். இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ஹிஜ்ரத் செய்வதற்குண்டான அனுமதி பெற்ற ஆண்டு என்று அந்த ஆண்டுக்கு பெயர் வைத்துக் கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டாவது அந்த மக்கள் இப்படி பெயர் வைத்தார்கள். அதற்கு அடுத்த ஆண்டில் சனத்துல் அம்ர் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். இதுவெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் ஹிஜ்ரி என்று வராமல் அதற்கு முன்னால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு ஆண்டிற்கும் வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி பதிவு செய்கிறார்கள். சனத்துல் அம்ர் என்று ஒரு ஆண்டிற்கு பெயர் வைத்துக் கொண்டார்கள். சனத்துல் அம்ர் என்று சொன்னால் காபத்துல்லாவை நோக்கி மக்கள் எல்லாம் தொழுது கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களினுடைய கிப்லாவினுடைய திசையை மாற்றி அமைத்து பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுவதற்கு சில காலம் அவர்களை வைத்தான். அப்படி சில காலம் பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுடைய தீராத ஆசை, காபத்துல்லாவிலே பிறந்தோம், மக்காவிலே பிறந்திருக்கிறோம், காபத்துல்லாவை நோக்கி தொழ வேண்டும் என்கின்ற அந்த ஆசை அவர்களுக்கு இருந்து கொண்ட காரணத்தினால் அவர்களினுடைய அந்த தீராத ஆசையை நிறைவேற்றி கொடுக்க முடிவெடுத்த ரப்புல் ஆலமீன் பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுது கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போதும், நீங்கள் பைத்துல் மக்தஸை நோக்கி தொழுது போதும், இப்பொழுது காபத்துல்லாவை நோக்கி நீங்கள் திரும்ப தொழுது கொள்ளுங்கள், அதை கிபிலாவாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு கட்டளையை பிறப்பித்தான் அல்லவா? இந்த ஆண்டிற்கு அவர்கள் பெயர் வைத்துக் கொண்டார்கள் சனத்துல் அம்ர் என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பத்ரினுடைய போர்க்களம் நடக்கிறது. பத்ரினுடைய போர்க்களத்தில் நிறைய வெற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மகத்தான வெற்றியை கொடுத்தான். அதற்கு அடுத்தபடியாக நடந்த உஹது போரிலே மிகப்பெரிய சோதனை இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உஹதினுடைய போர்க்களத்தில் ஆரம்ப காலத்தில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருந்தாலும் கூட சின்ன ஒரு செயல்பாட்டின் காரணமாக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு அது மிகப்பெரிய சோதனையாக அமைந்தது. அதனால் அந்த ஆண்டிற்கு அவர்கள் பெயர் வைத்துக் கொண்டார்கள், இது ஒரு மிகப்பெரிய சோதனையினுடைய ஆண்டு என்று. உஹதினுடைய போர்க்களம் நடந்த அந்த வருடத்திற்கு அவர்கள் சோதனையினுடைய ஆண்டு என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக அதற்கு அடுத்து வரக்கூடிய ஆண்டிற்கு அவர்கள் பெயர் வைத்துக் கொண்டார்கள் சனத்துல் உல்ஃபா என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். காரணத்தை சொல்லுகிற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பனு நுலைர் என்று சொல்லப்படக்கூடிய யூதர்கள், அந்த யூதர்கள் எல்லா விதமான கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைத்தது அல்லவா? அங்கிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் இணக்கமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? அதை முன்னிலைப்படுத்தி சனத்துல் உல்ஃபா, இது இணக்கம் பெற்றிருக்கக்கூடிய மகிழ்ச்சியிற்குரிய ஆண்டு என்று அதற்கு பெயர் வைத்துக் கொண்டார்கள். அதற்கு அடுத்த வருடம் ஏற்படக்கூடிய நிகழ்ச்சியில் சனத்து ஜல்சால், இது ஜல்சாலினுடைய ஆண்டு என்று பெயர் வைத்துக் கொண்டார்கள். காரணம் என்னவென்றால் அகல் போர் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலே நடந்தது. மதீனாவிலே வாழக்கூடிய அந்த மக்கள் அவர்களை சுற்றி மக்காவாசிகள் எல்லாம்
அப்படியே சூழ்ந்து கொண்ட நேரத்தில் மதீனாவிலே வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் ஏற்பட்டது. என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியாமல் ஒரு கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அவ்வளவு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தினால் அந்த ஆண்டிற்கு மக்கள் பெயர் வைத்தார்கள், சலத்து ஜல்சால் என்ற பெயரை வைத்தார்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமிய சமூகத்திற்கு மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்தார். அவர்களின் ஹுதைபியா என்கின்ற உடன்படிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கொடுத்தான் அல்லவா. அதனால் அந்த வருடத்திற்கு பெயர் வைத்துக் கொண்டார்கள் சனத்துல் இஸ்தினாஸ், நிம்மதிக்குரிய ஆண்டு என்று அதற்கு அடுத்து பெயர் வைத்துக் கொண்டார்கள். அதற்கு அடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுற்றி இருக்கக்கூடிய பெருங்கொண்ட அரசர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டாலும் கூட சுற்றுப்புறத்திலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களெல்லாம் தங்களுடைய குழுவாக மொத்தமாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவி கொண்டார்கள் அல்லவா. மிகப்பெரிய குழுக்கள் எல்லாம் தழுவிக்கொண்ட அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து சனத்துல் உஃபூத், குழுக்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இவர்கள் இஸ்லாத்தை தழுவிக்கொண்ட ஆண்டு என்று இப்படி பெயர் வைத்து கடைசியாக அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள் அல்லவா, கடைசியாக ஒரு ஹஜ் செய்தார்கள் அல்லவா, அந்த ஆண்டிற்கு பெயர் வைத்தார்கள். அந்த நேரத்தில் சனத்து ஹஜ்ஜத்தில் வதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெற்ற ஆண்டு என்று இப்படி பெயர் வைத்து இது அழைக்கப்பட்டு கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இப்படியெல்லாம் பல்வேறு பெயர்களை வைத்து ஆண்டுகள் கணக்கிடப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் தான் அதற்கு அடுத்தபடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி வருகிறது. அவர்களினுடைய ஆட்சி அவர்களுக்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி வருகிறது. இப்படி வரக்கூடிய நேரத்தில் ஏறத்தாழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு வந்து 17 ஆண்டு கழித்துதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாசறையிலே வளர்ந்திருக்கக்கூடிய சஹாபிகளினுடைய ஆட்சி இருக்கிறது அல்லவா. அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் தான் ஹிஜ்ரி என்கின்ற இந்த பெயர் நிரந்தரமாக இஸ்லாமிய ஆண்டுக்கு கணக்காக வைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இது ஹிஜ்ரி ஆண்டு என்று குறிப்பிடப்படவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில் ஹிஜ்ரி ஆண்டு என்று குறிப்பிடப்படவில்லை. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலகட்டத்தில் ஹிஜ்ரி என்ற ஆண்டு குறிப்பிடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் ஏற்பட்ட போதுதான் அந்த நேரத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு ஒன்று வருகிறது. வழக்கிலே குறிப்பிடப்பட்ட நேரத்தில் அவர்கள் கீழே குறிப்பிடும் போது ஷஅபான் மாதம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இதை படித்துக் கொண்டிருந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்பார்கள், ஷஅபான் மாதம் என்று மட்டும்தான் இருக்கிறது, இது கடந்த ஷஅபான் மாதத்தை எடுத்துக்கொள்கிறதா அல்லது நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஷஅபான் மாதத்தை எடுத்துக்கொள்கிறதா என்பது புரியவில்லை. எனவே அது எந்த ஷஅபான் என்று முடிவு பெற வேண்டும் என்கின்ற நேரத்தை விளக்கத்தை கேட்டபோதுதான் அந்த நேரத்தில் தெளிவு வேண்டும், நமக்கென்று ஒரு வருட கணக்கு வேண்டும், ஒரு நாட்குறிப்பு வேண்டும் என்பதை முடிவு செய்து ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருங்கொண்ட சஹாபாக்களினுடைய ஆலோசனை குழுவை ஒன்று கூட்டி எப்படி நாம் முடிவு செய்யலாம் என்ற போதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். அவர்கள் கேட்ட ஆலோசனையில் 4 முடிவுகள் அங்கே தீர்மானமாக கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்ட தீர்மானங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்தார்கள் அல்லவா, அவர்களினுடைய பிறப்பை அடிப்படையாக வைத்து நாம் வருட கணக்கை கணக்கிடலாம் என்று சிலர் சொன்னார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இந்த உலகத்திலே பிரகடனப்படுத்தினார்கள் அல்லவா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நுபுவத்தை கொடுத்து 40வது வயதிலே கொடுத்தான் அல்லவா, அதை அடிப்படையாக வைத்து நாம் வருடத்தை கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று சில சஹாபாக்கள் சொல்ல, இதற்கு அடுத்து சில சஹாபாக்கள் சொன்னார்கள், பிறப்பும் வேண்டாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்தும் வேண்டாம், நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்தார்கள் அல்லவா, அந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்து நாம் ஆண்டை கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று சில சஹாபாக்கள் ஆலோசனை சொல்ல, கடைசியாக சில சஹாபாக்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தை விட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடை பெற்று சென்றார்கள் அல்லவா, வஃபாத், இதை வைத்து நாம் தீர்மானம் செய்து கொள்ளலாம் என்று 4 விதமான கருத்துக்கள் அந்த இடத்திலே ஆலோசனைக்கு முன்வைக்கப்பட்ட போதுதான் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்
இந்த 4 கருத்துக்களில் 3வது கருத்தாக இருக்கக்கூடிய ஹிஜ்ரத் என்கின்ற இந்த அடிப்படையை வைத்து நாம் முடிவு செய்து கொள்வோம். ஏனென்றால் சத்தியமும் அசத்தியத்திற்கும் உண்டான பிரிவினை இதன் மூலம்தான் வெளிப்பட்டது. இஸ்லாத்தினுடைய எழுச்சி இதன் மூலமாகத்தான் கிடைத்தது. எனவே ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்துக் கொள்வோம் என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை 17வது ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து வந்த 17வது ஆண்டு இந்த ஹிஜ்ரி என்கின்ற கணக்கை ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைத்துக் கொடுக்கிறார்கள். அதை தொடர்ந்து இந்த மாதங்களில் சில மக்கள் சொன்னார்கள், துவக்க மாதமாக எதை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஆலோசனை அடுத்து செய்கிற போது ரமலான் மாதத்தை துவக்க மாதமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சில சஹாபாக்கள் சொல்ல, கடைசியாக சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், 12 மாதங்கள், 12 மாதங்களில் சிறப்புக்குரிய மாதங்கள் என்று 4 மாதங்களை சொல்லுகிறார். அதிலே முஹர்ரம் மாதத்தை சொல்லுகிறான் அல்லவா. அது மட்டுமல்ல, ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பி வரக்கூடிய காலகட்டம் முஹர்ரத்தினுடைய மாதம். அந்த சிறப்பிற்குரிய மாதத்தில் முஹர்ரம் மாதத்தை தேர்வு செய்யலாம் என்று ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த சிறப்பிற்குரிய 4 மாதங்களில் 1வது மாதமாக முஹர்ரம் மாதத்தை துவக்கி கொடுத்து ஹிஜ்ரி ஆண்டு என்ற ஒரு அற்புதமான நிகழ்வை நமக்கு நடைமுறைப்படுத்தி கொடுத்தார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருங்கொண்ட பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொடுத்தார். அதில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு நுழையக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய யூதர்கள் எல்லாம் நோன்பிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதர்களிடத்திலே காரணம் கேட்பார்கள். என்ன காரணம், இந்த நாளிலே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள் என்ற காரணத்தை கேட்டபோதுதான் அந்த யூதர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பனி இஸ்ரவேலரையும் ஃபிரௌன் என்கின்ற கொடூரமான அரசனிடமிருந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காப்பாற்றி அவனுடைய கொடுமைகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து ஃபிரௌனை மூழ்கடித்த ஒரு நாள். எனவே அதை கண்ணியப்படுத்தும் முகமாக அந்த நேரத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பிருந்தார்கள். அவர்களை பின்பற்றி நாங்களும் நோன்பிருக்கிறோம் என்று அந்த யூதர்கள் சொன்னபோதுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தி நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள் என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உங்களை விட நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரம் மாதம் 10வது நாளில் நீங்கள் நோன்பிருங்கள் என்று சஹாபாக்களுக்கு தூண்டுதலாக இருந்ததோடு மட்டுமல்லாமல் தானும் நோன்பிருந்து சஹாபாக்களையும் நோன்பிருக்க சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுவார்கள், வரக்கூடிய ஆண்டு நான் ஹயாத்தாக இருப்பேனேயானால் 10வது தினம் மட்டும் நான் நோன்பு இருக்க மாட்டேன், அதிலே 9வது தினத்தையும் சேர்த்து நோன்பு இருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய நாட்டம் மறு ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இல்லை, பிறை 10 மட்டும் நோன்பு இருந்தார்கள். ஆனால் இப்படி சொன்னார்கள் அல்லவா, வரக்கூடிய ஆண்டு நான் ஹயாத்தாக இருப்பேனேயானால் 9வது தினத்திலும் நான் நோன்பிருப்பேன் என்று சொன்னார்கள் அல்லவா. அந்த அடிப்படையில் தான் சுன்னத்தான நோன்புகளினுடைய வரிசையில் நமக்கு பதிவு செய்து தருவார்கள். ஆஷூராவினுடைய நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பிருப்ப தானும் நோன்பிருந்து அதற்கு அடுத்தபடியாக சஹாபாக்களையும் தூண்டினார்கள் அல்லவா. அந்த ஒரு சுன்னத்தான நோன்பை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். வரக்கூடிய வியாழக்கிழமை, அதே போன்று வெள்ளிக்கிழமை, வியாழன் 9, வெள்ளிக்கிழமை பிறை 10. இந்த ஆஷூராவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொல்லி தந்திருக்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஹிஜ்ரி ஆண்டையும் ஹிஜ்ரிக்கு முன்னால் என்னென்ன பெயர்களில் ஆண்டுகள் கணக்கிடப்பட்டது என்பதையும் தெரிந்து கொண்டதை போல இந்த நாளை மகத்துவப்படுத்தக்கூடிய அடிப்படையில் அதில் நோன்பிருந்து சிறப்பு செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.